வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு 2 பல்லு, தக்காளி, ஒரு மூடி தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்கணுங்க. வறுக்கும்போது கொஞ்சம் நம்ம குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வறுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தது பிறகு தான் அடுத்து நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெண்டைக்காவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் போட்டிருக்கோம், அது பத்தாது. மறுபடியும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்பு ஒரு பக்கம் கொதிஞ்சிட்ருக்கணும். நம்ம பாப்பாவுக்கு தலை சீவிடலாம். டைம் ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுங்க. அதனால தான் தலை சீவிட்டுருந்தேன். தலை சீவி முடித்ததுக்கப்புறமா அடுத்து துணி காய போடணும், வீடு துடைக்கணும், சாமி கும்பிடணும். ஒவ்வொரு வேலையாக பார்க்க வேண்டியதாங்க. துணியெல்லாம் காயப்பட்டு வந்ததுக்கப்புறம் வீடு துடைச்சிட்டு நல்லபடியாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையே நல்லபடியாக இன்றைக்கி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.